வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 6 இன்னைக்கு மே டே, லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாடுகளில் செலிப்ரேஷன் போயினுக்குது. இதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த லேபர் பிரச்சனையே இல்லாத நாடுகளில் எப்படி லேபர் டே கொண்டாட முடியும்? அந்த மாதிரி சில நாடுகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து மே டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுமுறை நாளாக ஒரு செலிப்ரேஷன் எடுத்து போயினுக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பேகன்களுடைய வழிபாட்டு முறை விடுமுறையாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. பேகன்கள்லாம் யாருன்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த சிலைகளை வணங்குறது, இன்னும் சடங்குகள்லாம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்துட்டு இனக்குழுக்கள்லாம் மாதிரி மொத்தமாக அவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேர் தான் பார்த்தீங்கன்னா பேகன்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் இன்னொரு கான்செப்ட்டுங்க, சரியான ஒரு கான்செப்ட். இது என்னன்னா, ஒரு தொடர்ந்து ஒரு லீவ் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றிருக்காங்க சில நாடுகளில். இப்போ சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை 3 நாளும் லீவ் இருந்ததுன்னா ஜாலியாக அந்த வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தை சட்டமாகவே மாற்றி அதுக்கு விடுமுறையாக கொடுத்துருக்கான பெரிய விஷயம் இல்லை. எந்த அளவுக்கு ஒரு மக்களுடைய எண்ணங்கள் சட்டமாகுது, ஒரு ஜனநாயகம்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ஆச்சரியமாகுது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பேகங்களுடைய வழிபாட்டு முறையில் வசந்த காலமாக அவங்க ஊரில் பார்க்குறாங்க. இப்போ நமக்கு அக்னி வெயிலாச்சு நவுத்தினுக்குது, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அந்த குளிர் முடிஞ்சு அந்த வசந்த காலன்றது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் எல்லா நாடுகள்லையும் ஒரு பகுதிகளில் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா மே டே, லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. யூகே, டாமினிகன் குடியரசு, பார்பேடாஸ், ஜெர்சி, அயர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் மே 6. நெக்ஸ்ட் தியாகிகள் தினம்னு சொல்லிட்டு சிரியாவும் லெபனானும் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. 1916 பெய்ரூட் டமாஸ்கஸ்ன்ற பிளேஸில் 21 பேர் தூக்கில் போட்டாங்க. அந்த நிகழ்வு நினைவு கொண்டு வந்தான். இது எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1516 1918 இடைப்பட்ட காலத்தில் ஒட்டமான் பேரரசு தான் இந்த பகுதியெல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடைசி காலத்தில் போகிறதுக்கு முன்னாடி ராணுவ ஆட்சி அங்கே வந்துருது. அதனுடைய தளபதியாக இருக்கக்கூடிய பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ஜமால் பாஷா அப்படின்ட்டு. மக்களை இவர் வந்து த பெச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பர்சனாக இருந்துக்கிறாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா 1916 இந்த 21 பேருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாரு. ஆனால் கட்சியில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மேனிய கூட்டமைப்பு போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இப்படி அந்த 23 பேர் இறந்தாங்களே, அந்த நாளை சூஸ் பண்ணி அவங்க எல்லாம் தியாகிகள்னு சொல்லிட்டு தியாகிகள் தினமாக வந்து சிரியாவும் லெபனானும் வந்து இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க மே 6. நெக்ஸ்ட் ஷாம் எல் நசீம் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது கிட்டத்தட்ட 4500 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். அந்த நைல் நதியில் வரக்கூடிய தண்ணியினுடைய வரத்து அதிகமாகும் போது, அதாவது கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அவங்களுடைய அறுவடைன்றது நல்லா வரணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க கடவுளை வேணுன நாளாக தான் இதை பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கீரை, உப்பு, மீன் சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கடவுளுக்கு படையலாக கொடுத்து இந்த ஒரு அறுவடையை எங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி வேண்டக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம் எல் நசீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை வச்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இந்த எகிப்தை கைப்பற்றினதுக்கு அப்புறமா இந்த பகுதியில் வந்து இஸ்லாம் வந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி வந்துச்சு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் மாறி இன்னைக்கு அதனுடைய ஆர்ஜின் அப்படின்றது மாறிடுச்சுங்க. ஆரம்பத்தில் அவங்க எப்படி கும்பிட்டாங்களோ அந்த மாதிரியான வழிபாட்டு முறைலாம் இப்போ கிடையாது. இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த கொண்டாட்டம் அப்படியே தான் பாருது. அதை தான் பார்த்தீங்கன்னா ஷாம் எல் நசீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 6. நெக்ஸ்ட் இன்னைக்கு துருக்கியில் ஹெட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இதுவும் அந்த வசந்த காலத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு வேற ஆகுது. அல்கிதர் அப்புறம் ஏலியா அப்படின்ற ஒரு 2 தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா மெக்காக்கு வந்து பயணம் போவாங்க அப்படின்ற மாதிரியான கான்செப்டும் கதைகளும் அவங்களோட நம்பிக்கையும் அவங்களுக்கு பின்னாடியே இருக்குது. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை முன் வச்சோம். அட் த சேம் டைம் அந்த குளிர் வந்து முடிஞ்சு வசந்த காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கான்செப்டையும் முன் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி பூ அலங்காரம்லாம் பண்ணி நல்ல சாப்பாடுலாம் செஞ்சு வந்து கொண்டாடுறது அப்படின்னு வழக்கமாக வச்சுறாங்க. பட் ஆனால் முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒன்றா ஒரு இடத்துல கூடி நெருப்பை வந்து கொளுத்தி விட்டு அதுக்கப்புறம் அது அணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நெருப்பு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி குதிச்சு விளையாடுறது அப்படின்றது ஒரு கான்செப்டை வச்சுக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நோயெல்லாம் வராமல் எதிர்ப்பு சக்தி கிடைக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நம்பிக்கைகள் இருக்குங்க. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா ஹெட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்த காலத்தினுடைய வருகையை கொண்டாடுறாங்க துருக்கி மே 6. நெக்ஸ்ட் டே நோ டயட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நாள் மட்டும் உங்கள் மனசுக்கெல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க. மேரி எவன்ஸ் எங்க அப்படின்ற ஒரு பர்சன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரெக்சியா நியூரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதியில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இது வந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்றது பிடிக்காம போயிடும். அப்போ உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர்ன்றது கம்மியாயிடும். ஸோ அது கடைசியாக பார்த்தீங்கன்னா இறப்பை நோக்கி கொண்டு போய் விட்டோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய வியாதியில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாம் சாப்பிடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு டயட்ன்ற ஒரு காரணத்தினால கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஆனால் எங்களால் அதை சாப்பிடக்கூட முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணோம் அப்படின்றதாலையும் அட் த சேம் டைம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, பாடிலாம் ஷேப்பாக இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறாங்களே நம்ம ரொம்ப குண்டாகணும். அதெல்லாம் நீங்கள் வருத்தமே படாதீங்க, நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்றோம், நம்ம தான் இருக்கிறதுலே பயங்கர ஹெல்த்தி அப்படின்ற ஒரு ஃபீலை வச்சிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டேவை உருவாக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய லெவல் டெவலப்மெண்ட்டில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் குழுக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இப்போ டயட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு இன்னொரு பேரே வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஒரு நாள் எல்லாரும் பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நோ டயட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 6. நெக்ஸ்ட் டே ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கி லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த நாள் இவங்க வச்சிருக்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குதுங்க. ஏன்னா 14 மணி நேரம் வேலை செஞ்சு அவங்களை ரொம்பவே கொடுமை பற்றிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ண சொல்லியும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா 1855 சிட்னியில் ஸ்டோன் மேன்ஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த போராட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க.
அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சு அக்டோபரில் அவங்க வின்னும் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து 1856 இதை பார்த்து இந்த கட்டிட தொழிலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பண்ண மாதிரியே பண்ணி அந்த 8 மணி நேரம் வேலையாகவும் அட் த சேம் டைம் நீங்கள் நினச்சா மாதிரிலாம் உடனே வேலையை ஆளை விட்டு தூக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய விதமான விதிமுறைகளை தொழிலாளர்கள்னு சொல்லி வகுத்தாங்க. அது எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்படி ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான செலிப்ரேஷன் அப்படின்றது போயினே இருக்கும். இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் கொண்டாடினாங்கன்னா இன்னொரு நாள் வேறு ஒரு பகுதியில் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குன்னு நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குதுப்பா. ஸோ அப்படி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூட சில பகுதிகள் லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு நீ செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 6. நெக்ஸ்ட் டே போர்ச்சுகல்ல இன்றைக்கி நேஷனல் அஸ்லோ ஜோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த அஸ்லோ ஜோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடக்கலையோட ஒரு வகை தான். இந்த பளிங்கு கற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் செதுக்கி வைப்பாங்க தெரியுங்களா. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுனால தான் இந்த நாளை வந்து உருவாகிறாங்க. 15ஆம் நூற்றாண்டிலே பார்த்தீங்கன்னா இது அவங்க நாட்டுக்குள்ளே வந்துச்சு. பட் 18ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் பேசிக்காகவே இது இருந்தால் தான் இப்போ வீடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே இந்த சிற்பங்களை வந்து செதுக்க ஆரம்பிச்சிருந்தாங்கப்பா. அண்டு இது ஏன் இன்றைக்கி டேட் சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, இப்படிப்பட்ட அவங்க நாட்டினுடைய சிறப்பான சில ஓவியங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஃபாரினர்ஸ் வராங்களே அவங்க வந்து பைசா கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்களாம். ஸோ கள்ளக்கடத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க அவங்களுடைய ஆர்ஜினாக இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் அவங்க நாட்டிலே ரொம்ப கம்மியாகுதான். அதில் 4ல் 1 பங்கு நிச்சயமாக வந்து திருட்டு போயினே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவலாம் வந்தது. ஸோ நம்மளோட சிற்பங்களை பாதுகாத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2007 உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அஸ்லோ ஜோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 6. ஒரு நிகழ்வு நம்ம இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம் தான். நம்ம இல்லைனாலும் அதை நடத்துறதுக்கு நம்ம இடத்த நிரப்புறதுக்கு இன்னொருத்தவங்க வரதான் செய்வாங்க. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது அவங்க பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.